வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீடட் கேட் பார்க்க போகிறோம். குட்டியுண்டு கேட்டு தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் 3 ப்ளூ எடுத்திருக்கேன். 3 ப்ளூ 1 ஒயிட். ஸ்டெப் 1. Step 1. This step 2. Blue, center la white. Step 3. Step 3. Step 4. Step 5. Step 6. 1 blue, 2 white. Step 6. Step 7. இந்த சைடு எல்லாமே ஒரே ப்ளூ கலர் வரணும், இந்த சைடெலாம் ஒயிட் வரணும். இந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். Step 7. Step 8. 2 blue and 1 white. This is turning one. இந்த சைடு வந்துடும். இப்போ நம்ம எப்படி வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த லெக் பார்ட் இப்படியே டேர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். Step 8. Step 9. 2 blue, 1 white. Step 9. இப்போ டர்ன் பண்ணிக்கலாம், நமக்கு பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு வயரை பக்கத்தில் இருக்க பீட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் டைட்டாக புல் பண்ணிங்கன்னா ஈஸியாக செட் ஆயிரும். அது வரைக்கும் கொஞ்சம் அன்ஈவனாக தெரியும், பட் கரெக்டாக எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈவன் ஆயிரும். ஸ்டெப் 10. ப்ளூ 1, ஒயிட் 1. Step 11. Step 11. 2 white. Next step 12. Turning one. Step 12. 1 blue and 1 white. டர்னிங்கிறதுனால ரைட் சைடில் போட்டிருக்கேன். நமக்கு இது வரைக்கும் ஸ்டெப் 12 வரைக்கும் இப்படி இருக்கும். ஸ்டெப் 13. டர்னிங் 1. ஸோ 3 பீட் ஆட் பண்ணுறோம். 1 blue, 2 white. Step 13.
Step 14, 2 white. Step 15, blue and white. Step 16, 2 blue, 1 white. Step 17, 2 white. Step 18, 2 blue. Step 19, left side 1 black, right side 1 blue and 1 white. Step 19. Step 20, right side white, left side blue. For crossing நான் pink எடுத்திருக்கேன். இதில் கலர் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது ஒரு பிங்க் கலர். கிளாஸ் பீடுங்கிறதுனால கிளியராக இல்லை. சாரி ஃபார் தட். பட் இங்கே கிளாஸ் பீட் மட்டும்தான் கிடைக்கிது. நான் கிளாஸ் பீட் இல்லாத வாங்கணும்னு ட்ரை பண்ணுறேன், கிடைக்க மாட்டேங்குது. அது பிங்க் கலர். டாப் வந்து கிராஸ் வந்து பிங்க். மொத்தமாக பார்க்கையில் தெரியுது, பட் சிங்கிள் பீஸாக வரையில் தெரிய மாட்டேங்குது. ஸ்டெப் 21, 21ல் 3 ப்ளூ. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 22 போகிறதுக்கு நம்ம ஒயரை வந்து இந்த ஒயிட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ நம்ம இங்கே 21 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 22 வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த ஒயரை வந்துட்டு அதை எப்படி வந்தோமோ அதே போல் இதில் க்ராஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒயரை இந்த ஒயிட் பீடுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். Bring the wire to the white bead. ஸ்டெப் 21 வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ ஸ்டெப் 22க்கு ஒயரை வந்துட்டு இந்த ஒயிட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம ஸ்டெப் 22 போகிறோம். ஸ்டெப் 22, 1 blue, 2 white. நமக்கு இப்படி டர்ன் ஆயிரும். இப்போ நம்ம இப்படியே இந்த சைடு கண்டினியூ பண்ணிட்டு போவோம். Step 23, 1 pink and white. This is step 23. Step 24, blue, white. Step 25, 2 white. Step 26, 2 white, white and white. Step 27, 2 blue, 1 white. Step 28, 2 blue, 1 white. This is turning 1, அதனால நமக்கு 3 bead வரும். This step 28. Step 29,
ப்ளூ ஒன்று ஒயிட் ஒன்று, 1 blue 1 white. So step 29. Step 30 blue white. Step 31 blue white. Step 32 1 black and 1 white. Step 32. இப்போ நமக்கு அந்த ஐ பார்ட் ஃபேஸ் பார்ட் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியும். Step 33 blue white. Step 34 white blue pink. Step 35 right side ஒரு blue, left side ஒரு blue, crossing ஒரு blue. 35. இப்போ நம்ம step 36 லாஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம ஃபஸ்ட்டு ஒயரை இந்த ஒயிட் பீடுக்கு கீழே இருக்கிற ஒயிட் பீடுக்கு கொண்டு வந்துடலாம். அப்புறம் இந்த பிளாக் கோட்டை ஜாயின் பண்ணி இங்கே ஒரு 4 petal ஷேப் க்ரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒயரை இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸ்டெப் 36 லாஸ்ட் ஸ்டெப். We have to bring the wire, this wire here. This is our last step. நான் ஒயர் வந்து இங்கே மேலே இருந்து இப்போ கீழே ஒயிட் கலருக்கு கொண்டு வந்துட்டேன். இப்படி இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் போட போகிறோம். 2 ப்ளூ கலர் ஆட் பண்ணணும். வழக்கம் போல் சைடில் இருக்கிற ஒயரில் ஜாயின் பண்ணி பீடில் ஜாயின் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்டெப் 36 லாஸ்ட் ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஒயரை வந்துட்டு 2-3 இதில் உள்ளே விட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பார்ட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு மேலே ஒன்று வச்சு நம்ம எப்போதுமே 2 பீடில் ஜாயின் பண்ணுவோம்ல, அது போல் பண்ணிக்குவோம். க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிங்கிள் பீஸாகவே யூஸ் பண்ணுறதுக்கும் இது நல்லாயிருக்கு. ஜாயின் பண்ணால் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கூடும், அதுக்காக தான் நான் ஜாயின் பண்ணுறேன். நான் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன். எப்போதும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். கீழே ஒரு பீடு மேலே ஒரு பீடு போட்டிருக்கேன். இது 2 சைடும் ஜாயின் பண்ணுறேன். 4 petal ஷேப் வரணும். இதே போல் 2 சைடும் விட்டு ஒரு பீட் போட்டு ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த இதில் வீவிங் பண்ணிட்டு போகிறோம். இப்போ தெரியுதா 4 petal ஷேப்பு ப்ளூ கலரில் வந்து ஜாயின் ஆகிட்டே போகுது. ஸோ 2 ப்ளூ கலரையும் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ப்ளூ கலரையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நமக்கு நார்மலி 4 petal ஷேப் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். கேப் இல்லாத ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வந்துடுங்க. எல்லா எட்ஜஸையும் நமக்கு க்யூட்டாக குட்டி கேட் கிடச்சிட்டு வரு. ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.